வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ், மிட் கேப் நிஃப்டி, நிஃப்டி போன்ற நிஃப்டி போன்ற இண்டெக்ஸ்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பார்த்துட்டே வரோங்க. அது இல்லாமல் தொடர்பான ஆப்ஷன்ஸில் கூட நம்ம ட்ரேடிங்கில் ரொம்ப எளிமையான விஷயம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைன்ஸு, இதை மட்டுமே பயன்படுத்தி வேறு எந்த ட்ரிக்குமே இல்லாமல் நிறைய காம்ப்ளெக்ஸான விஷயங்களை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக வந்து நம்ம இந்த ட்ரேடிங்கை வந்து அணுக தேவையில்லைங்க. அதை தான் நான் கடந்த ஒரு வருஷமாக வந்து உங்களோட பகிர்ந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இதை பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1-2 ரெக்வஸ்ட் வந்து அடிக்கடி வந்து இது வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. என்னுடைய மெசேஜில் வந்து நான் இதெல்லாம் பார்க்க முடியுது. ஐ ரெக்வஸ்ட் தினம் ஒரு பார்வை மினிமம் எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் கோல்டு மினி ஃபியூச்சர் மட்டும்னாச்சும் சொன்னால் நல்லாயிருக்கும். இல்லைனா ஸ்டாக்ஸில் எதனாச்சும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சொல்லுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திரும்ப நீங்கள் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. இது வந்து ஆஸ் பர் செபி வந்து இப்போ புதுசாக வந்து ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. கமாடிட்டிலையும் ஸ்டாக்ஸ்லேயும் லைவ் சார்ட் வச்சு எஜுகேஷ்னல் பர்பஸை கூட சொல்லித்தரக்கூடாது. பைசெல் கால் கட்டாயமாக சொல்லக்கூடாது, லெவல்ஸு சொல்லக்கூடாது. அதே மாதிரி கமாடிட்டி ஸ்டாக்ஸு நிச்சயமாக வந்து அதை எடுக்கவே கூடாது. அப்படி நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 3 months பிஃபோராக போயிடுங்க. அங்கே இருக்கிற சார்ட்டில் நீங்கள் சொல்லிக் கொடுங்க, இஃப் த பர்பஸ் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷன். அப்போ இல்லை அப்படின்னா நான் அதனால தான் இண்டெக்ஸை நான் செக் பண்ணி பார்த்தேன், இண்டெக்ஸை பற்றி எதுவும் வந்து சொல்லலை. அதனால் நம்ம பைசெல் கால் கொடுக்கல. என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சும்மா ஜென்ரலாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். நம்ம அந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்மளுடைய சேனலில் உள்ளே வந்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் கைடு அப்படின்ட்டு இந்த பகுதியில் வந்து 48 பதிவுகள் இருக்குது. இந்த 48 பதிவுகளையும் வந்து நிறைய விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். இது எல்லாத்தையும் பார்த்து முடிச்சிருங்க. நேற்று இந்த பதிவில் வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தார், 23 பதிவு பார்த்துருக்குறேன், நான் வந்து ப்ராக்டிஸ் வந்து பேப்பர் ட்ரேடிங்கில் ஆரம்பிக்கலாமா இல்லைனா ஸ்டாக்ஸில் டைரெக்டாக களத்தில் குதிச்சிருவா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. நான் அதை ரெஃபர் பண்ணி சொல்லும்போது நான் தப்பாக வந்து தினம் ஒரு பார்வை அதுவும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நான் சொல்ல வந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 23 வீடியோ பார்த்த உடனே நீங்கள் வந்து அந்த மாதிரி போகாதீங்க. 48 வீடியோஸையும் பார்த்துருங்க. ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும், டு த பாயிண்ட் இருக்கும். இதில் இருக்கிற விஷயத்தை அப்படியே கட் பண்ணி தான் இதில் போட்டிருந்துருப்பேன். அதனால் இந்த ஸ்மால் வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா இன்னும் கூட பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறமா தினம் ஒரு பார்வையை நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னே உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த 48 வீடியோஸை மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லாமே 1 மணி நேரம் வீடியோவாக தான் இருக்கும். பொறுமை தான். ட்ரேடிங்கில் வெற்றி உங்களுக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பொறுமை ரொம்ப அவசியம். ஸோ அந்த பொறுமை வந்து என்னுடைய பதிவுகள்லாம் பார்க்குறதுலேருந்தே உங்களுக்கு அதுக்கான பயிற்சியை வந்து ஆரம்பிச்சிருவேன் நான். அதனால தான் பதிவுகள் எல்லாமே வந்து 1 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து ஜென்ரலாக பேசிகிட்டே இருப்போம். ஆன் த கோல எதனாச்சும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பேன். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கணுன்னா ஃபுல்லாக தான் பார்த்தாகணும். சரி, ஓகே, ரைட்டு. ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கு, இதுக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இல்லைங்க. இந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னா கூட ஒரு விஷயத்தை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த US 30 இது வந்து டவ் ஜோன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் யூஎஸ் மார்க்கெட் இது. இந்த யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போ வந்து ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறமா டேரிஃப் வார்ன்னு சொல்லிட்டு உலக நாடுகளோட சும்மா ஒரு ஜாலியாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்காரு. நீ என்ன 100% எனக்கு வந்து என் பொருளுக்கு நீ வந்து வரி விதிக்கிறியா, நானும் 100% உன் பொருளுக்கு நான் வந்து வரி விதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி போயிட்டு இருக்குது. அதனால் வந்துட்டு ஒரு நிச்சயத்தன்மை இல்லை, அதனால் மார்க்கெட்டெல்லாம் விழுது. நியூஸ்லாம் பார்க்குறேன் நான். நேற்று கூட வந்துட்டு நியூஸ் வந்து ஃபஸ்ட் போஸ்ட் நான் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பேன். பல்கி சர்மா அவங்க கொடுக்குற அந்த அந்த நியூஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். உலக விஷயங்களை பேசுவாங்க. உள்ளூர் விஷயங்களையே நம்ம வந்து திரும்ப பார்த்து உங்களுக்கு போர் அடிச்சிருந்ததுன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அது மாதிரி பார்க்கலாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு நியூஸ் சேனல்ஸில் கூட இல்லைனா பேப்பர்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் வார்னால் விழுது, ரொம்ப வந்து 6% விழுந்துருச்சு, 3% விழுந்துருச்சு. இந்த மாதிரி விஷயங்களை வந்து திரும்ப வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அப்படி இல்லைங்க. நியூஸுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. ட்ரம்ப் சொன்ன மாதிரி நான்லாம் மார்க்கெட்டே பார்க்க மாட்டேன், மார்க்கெட்டை அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டார் பேட்டியில். ஸோ அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. நானும் அதே தான் சொல்கிறேன்.
நியூஸுக்கும் இதுக்கும் வந்து சம்மந்தமே கிடையாது. அப்படி பார்த்தோன்னா டிசம்பர் மாதமே வந்துட்டு இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சு யூஎஸ் மார்க்கெட். எந்த இடத்துலேருந்து வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கான், இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இவ்வளோ ஹை, அடுத்து இவ்வளோ ஹை, அடுத்து இந்த லோக்கே வந்துட்டு போகும்போது இவ்வளோ ஹை, அடுத்து இந்த லோக்கு வர முடியாமல் இந்த இடத்துலேருந்தே தொடர்ந்து ஃபால் ஆச்சு. இந்த இடத்துல வந்து நின்றுச்சு ப்ரைஸு. இது எல்லாமே டெய்லி சார்ட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க. டைம் ஃப்ரேம் வந்து டெய்லி. இன்னொரு ஹை வந்து வச்சுட்டு திரும்ப எங்கே வந்திருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா திரும்ப அதே சப்போர்ட்டுக்கு தான் வந்து. ட்ரம்ப் பதவி ஏற்கிற அந்த சமயத்தில் திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து மேலே தான் போச்சு. ஸோ ட்ரம்ப் வின் பண்ணிட்டாரு, அடுத்து வந்து ஆஃபீஸுக்கு வர போகிறாரு அப்படிங்கும்போது வந்து விழுந்த மார்க்கெட்டு, ட்ரம்ப் வந்து பதவி ஏற்கும்போது வந்து மேலே தான் வந்தது. எக்ஸாக்ட் லெவலுக்கு வந்தது. ஏற்கனவே எந்த லெவல்லேருந்து ரிஜெக்ட் ஆகி இவ்வளோ பெரிய ஃபால் ஆச்சோ, கண்டினியூஸாக ஒரு 20 நாளாக வந்து விழுந்ததோ, கடைசியாக வந்து பெரிய ஒரு ஃபால் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து உள்ளே வந்ததோ, அது எல்லாத்தையும் வந்து தூக்கி சாப்பிட்ற மாதிரி மேலே வரைக்கும் வந்துருச்சு ப்ரைஸ். திரும்பவும் கூட இப்போது மேலேருந்து எங்கே இருந்து விழுந்தானோ அதே இடத்துலேருந்து திரும்பவும் அதே லெவலுக்கு வந்துட்டு. ஸோ இந்த டேரிஃப் வார்ஸு இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, அதெல்லாம் எதுவுமே நம்பாதீங்க. சரியா? நான் யூஎஸில் வந்து நம்ம ஆளுங்க ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். யூஎஸில் ஒரு வேளை யூஎஸ் இல்லை, நீங்கள் இப்போ என்ஆர்ஐயாக இருந்து வெளிநாடுகளில் இருந்து நீங்கள் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி நியூஸ்லாம் வந்து நம்பாதீங்க. இந்தியன் மார்க்கெட்ஸுக்கும் அதே தான். நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் அது சொல்லிட்டாரு, இது சொல்லிட்டாரு, ஏதாவது ஒரு அக்ரெஷன் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, மோடி இது சொல்லிட்டாரு அது சொல்லிட்டாரு, நடக்கவே நடக்கும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சரியா? நியூஸை நம்பாதீங்க. இன்னைக்கு இந்த விஷயம் அதுதான். நியூஸை நம்பாதீங்க என்றைக்குமே. சரி, நிஃப்டியில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போமா? நிஃப்டியில் எக்ஸாக்டாக நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை வரைஞ்சி வச்சோம். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போதெல்லாம் ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஒரு ஹெல்தி மார்க்கெட்னா நம்ம ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன், நல்லா இப்படி வந்து மேலே போகுதுன்னா ஒரு கரெக்ஷன் வரணும், மறுபடியும் வந்து மேலே போனால் ஒரு கரெக்ஷன் வரணும், மறுபடியும் மேலே போகும்போது இந்த ஹைக்கும் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். திரும்ப போகும்போது அந்த லெவலை தாண்ட முடியாது, அப்படியே கீழே வரும்போது இந்த லெவலை கட் பண்ணி கீழே வருவான். அப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து நவுந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி தான் போகணும். ஒரே அடியாக இப்படி போகக்கூடாது, ஒரே அடியாக இப்படி கீழேயும் வரக்கூடாது. அந்தந்த டைம் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதெல்லாம் வந்து பார்க்க பழகிடும். அதனால தான் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு செல் மார்க்கெட் 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு தன்னால் கீழே வந்துகிட்டு இருக்குது. திடீர்னு இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் வந்து நல்ல புல்லிஷாக போச்சு. இங்கெல்லாம் புல்லிஷ்னஸ்க்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது, திடீர்னு நல்ல புல்லிஷ்னஸோடு போச்சு. அப்போது ப்ரீவியஸாக நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து மேலேருந்து வரைஞ்சி வச்சுருக்கிறோம். அந்த ட்ரெண்ட் லைனுக்கு வந்தோன்னா ஒரு ரிஜெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னோம் பார்த்தீங்களா, மேலே போச்சு, புல் பேக் வந்தது, மேலே போச்சு, குட்டியாக ஒரு புல் பேக் வந்தது, மேலே போச்சு, புல் பேக் வந்தது, மேலே போகலை. கவனிச்சிங்களா? தொடர்ந்து வந்து ஹை பண்ணிட்டு வந்த ப்ரைஸ்னால அடுத்தடுத்து வந்து போகும்போது வந்து ஹை பண்ண முடியல. ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து தான் ப்ரைஸ் வந்து இவ்வளோ பெரிய ஃபால் ஆகிருக்கு. அப்போ எக்ஸாக்டாக அந்த இடத்துக்கு வந்தோன்னா இந்த மாதிரி திணறான் பார்த்தீங்களா, அதே லெவல் யூஎஸ் மார்க்கெட்டை இப்போ தான் காமிச்சேன். ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறமா இங்கிருந்து இவ்வளோ பெரிய ட்ரெண்டுக்கு அப்புறமா விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விழுறதுன்னா இது வந்து ஃபால் கிடையாதுங்க, கரெக்ஷன். இந்த அப் ட்ரெண்டுக்கான கரெக்ஷன். இது திரும்ப கண்டினியூ ஆகுமானா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எப்போ இது வந்து கண்டினியூ ஆகி போனால் இதுக்கு மேலே போனோன்னா போயிடும். இதுக்கு மேலே இப்படி போனால் போதும். இங்கிருந்து இப்படி சின்னதாக ஃபாலோ ஆகலாம், மறுபடியும் கரெக்ஷன் வரலாம், மறுபடியும் வந்து மேலே. ஸோ இது தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? நேற்று பதிவு வந்து நம்ம வந்து பார்த்தோம். நேற்று பதிவில் என்ன பார்த்தோம்? இந்த லெவலை எக்காரணத்தை கொண்டும் ப்ரைஸ் வந்து கட் பண்ணக்கூடாது. மார்க் பண்ணி சொன்னேன். ஏன்னா இங்கே இருந்து மேலே போகும்போது ஃபஸ்ட்டு புல் பேக் இங்கே தான் வந்தது, நேராக மேலே போயிடுச்சு. இந்த புல் பேக்கை வந்து இந்த இடத்த வந்து கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணால் கீழே வருவான். கீழே வந்தோன்னா எங்கே வரைக்கும் வருவான்னா இந்த லெவல் வரைக்கும் வருவான். இதை கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணனா என்ன பண்ணிடுவான்? கீழே போயிடுவான், இங்கே போயிடுவான். நாளைக்கு கூட இந்த லெவலுக்கு போக முடியாமல் ப்ரைஸ் இந்த இடத்துலேருந்து இப்படி திரும்பி இப்படி வந்தான்னா நிச்சயமாக இந்த இடத்த கட் பண்ணிடுவான். கட் பண்ணி கீழே தான் வருவான். எங்கே வருவான்? இங்கே வந்துடுவான்.
வாய்ப்பு நிறைய இருக்குது. இது நீங்கள் அப்போ எப்படி பார்ப்பீங்க? இதுலேருந்து இப்படி புல் பேக் போச்சு, இப்படி கீழே வந்தது, இங்கிருந்து ஒரு புல் பேக் போக வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் ஒரு தடவை வந்து கீழே நல்லா வந்துட்டு புல் பேக்கு, இந்த மாதிரி இப்படி தான் நீங்கள் வந்து உருவப்படுத்தி பார்க்கணும் மார்க்கெட். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படி. அதே சமயத்தில் ட்ரேடு எந்த இடத்துல எடுப்பீங்க? அந்த அந்த இந்த இந்த மாதிரி லெவல்ஸில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப ட்ரிக்கியாக இருக்கும். ஆரம்பத்திலே நீங்கள் எடுக்கணும்னு நினைக்காதீங்க. புல் பேக் லெவல் திடீர்னு இவ்வளோ தூரம் இருக்கும், திடீர்னு இவ்வளோ தூரம் வந்துட்டு கூட மறுபடியும் வந்து மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நிறைய விஷயங்களை நான் வந்து சொல்லியிருக்கேன். என்னுடைய பதிவுலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்றைக்கி ஒரு பெரிய கேப் டவுன் ஆகி தான் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட்டு. அவ்வளோதான்டா போச்சு மார்க்கெட்டு, கீழே போயிடும் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அப்படியே ரெக்கவர் ஆகி மேலே போயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இந்த ப்ரீவியஸ் லெவல்ஸ் தான். இந்த ப்ரீவியஸ் லெவல்லேருந்து பையர்ஸ் இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்க மார்க்கெட்டை, திரும்பவும் இந்த ப்ரீவியஸ் லெவல்லேருந்து மேலே கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி போயிருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இது லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்து ஒரு சின்னதாக ஒரு இது லோன்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தது. அந்த கரெக்ஷன் இவ்வளோ தூரம் தான் வந்தது. திரும்பவும் மேலே போயிட்டு ஒரு சின்ன கரெக்ஷன் வந்தது, இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கு. திரும்பவும் மேலே இங்கே கூட போகலாம் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகிறான் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இந்த 1 ஹவரில் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்குறதெல்லாம் எதுக்காக? சும்மா வந்து ட்ரெண்டு எப்படி வந்து போயிட்டு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ண முடியுமானா? இன்னும் இதை வச்சு இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிடலாம். ட்ரேடு பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? 5 மினிட்ஸுக்கு தான் போகணும். இங்கே தான் உங்களுடைய விளையாட்டை வந்து 5 மினிட்ஸில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் வந்து ஆபத்து இல்லாமல் இருக்கும். சரியா? மார்க்கெட் ஆரம்பித்தோன்னே என்ன ஆயிடுச்சு? இந்த லெவலுக்கு வந்தது, நம்ம மார்க் பண்ணி வச்ச லெவலுக்கு வந்தது. இந்த ரிவர்சல் கேண்டல் வந்ததுக்கு அப்புறமா இந்த லோக்கு அதுக்கப்புறமா ப்ரைஸ் வரவே இல்லை. இந்த லெவலை கட் பண்ணனாலே மேலே போயிடுவான். எங்கே போயிடுவான்? இங்கே போயிடுவான். வாய்ப்பு நிறையா இருக்குது. சான்சஸ் ஆர் ஹை. இதுக்கும் மேலே போனான்னா எங்கே போவான்? இங்கே போவான். அப்போ மேலே போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே கூடாது. அந்த கீழே வர்றான் பார்த்தீங்களா, சும்மா சின்னதாக தான் கீழே வர்றான். ஆனால் அந்த ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணாமல் அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும். இது இன்டர்னலாக இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலேருந்து இப்படி போயிட்டு இப்படி புல் பேக் வந்ததுன்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். இதுக்கு உள்ள லெவல்ஸை பார்த்தீங்கன்னாலும் அது அப்படி தான் நடந்திருக்கும். ப்ரீவியஸ் லெவலை கட் பண்ணவே மாட்டான். ஒன்ஸ் இன்றைக்கி ஒரு ஹையும் லோவும் செட் பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த ஹையை தாண்டுறது ரொம்ப கஷ்டப்படுவான். புல் பேக் வந்துட்டான்னா திரும்ப போகும்போது அந்த ஹையை தாண்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவான். இல்லை இந்த லோ வரைக்கும் வந்தனால நீங்கள் இந்த இடத்துல மறுபடியும் வந்து பையை ட்ரை பண்ணி பார்த்தலாம். இன்னைக்கு நடந்தது சொல்கிறேன். சரி, இப்படிலாம் பார்க்குறது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குங்க. நான் வந்து புதுசாக இப்போ தான் நான் இதெல்லாம் வந்து பார்க்குறேன், எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டானா எனக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது. தாராளமாக போட்டுங்க. நான் சும்மா விளையாட்டாக சொல்கிறது உண்டு. இந்த லைன் போடுறதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணாங்கன்னா நீங்கள் லைன் வந்து அதிகமாக போட மாட்டீங்க. சரியா? இந்த லைன் 10 ரூபா, இன்னும் கொஞ்சம் பெருசாக போட்டால் 30 ரூபா, இன்னும் கொஞ்சம் பெரிய லைனாக போட்டோன்னா 50 ரூபா அப்படின்னா யாருமே லைன் வந்து கச்ச கச்ச கச்சன்னு போடவே மாட்டீங்க. ஆனால் தேவையான இடத்துல ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி லைன்ஸ் வந்து போட்டிங்கன்னா இன்னும் வந்து நீங்கள் வந்து பியூட்டிஃபுல்லாக மார்க் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. இந்த லைன் போடாமல் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இது லோன் உங்களுக்கு நல்லா தெரியும். அடுத்த லோ இதுவான்னு கன்ஃபியூஷன் வரும். அப்போ அதுக்கு அடுத்த லோ இதுவா அப்போ இதெல்லாம் வந்து மார்க் பண்ணணுமா எப்படி? இந்த சந்தேகத்துக்கு தான் ஆரம்பத்திலேயே நான் வந்து ட்ரெண்ட் லைன் அந்த 48 பதிவில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைனை பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்பேன். எப்படி வந்து லைன்ஸ் வந்து போடணும் அப்படின்னு, லைன்ஸ் எதுக்காக போடணும் அப்படின்னா அதில் வந்து சொல்லியிருப்பேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அதெல்லாம் வந்து அதிகமாக யாரும் பார்க்கறது இல்லை. ஏன்னா அதெல்லாம் சப்ஜெக்ட் விஷயம், அப்படி தான் போர் அடிக்கும். இப்போ லைன்ஸ் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். எதை மார்க் பண்ணணும் அப்படின்னு, எதை கட் பண்ணால் கீழே போவான் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு தெளிவு வரும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் லைன்ஸ் வந்து போட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், சும்மா அப்படி பார்த்தாலே கண்ணில் பார்த்தாலே சொல்லிடுவீங்க. ஸோ தொடர்ந்து வந்து இந்த மாதிரி மேலே போயிருக்கு. இந்த மாதிரி மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? கட் பண்ணி கீழே கொஞ்சமாச்சும் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் ரொம்ப தெளிவாக இருங்க. இப்போவே புல்லிஷாக மாறிடுச்சு மார்க்கெட், வந்து இனி வந்து மேலே போயிடும் அப்படிலாம் இல்லை. இன்னும் செல்லர்ஸ் கண்ட்ரோலில் தான் இருக்குது மார்க்கெட். அப்போ எப்போ தான் பையர்ஸ் கண்ட்ரோல் வரும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்கலாம். அது இப்போ முன்னாடி வந்து பையர்ஸ் கண்ட்ரோலில் இருந்தது, ரொம்ப நாளாக மேலே வந்துக்கிட்டு இருந்தது. அப்போல்லாம் வந்துட்டு செல்லர்ஸே காணாமல் இருந்தாங்க மார்க்கெட்டில். இப்போ இது வந்து கரெக்ஷன் ஃபேஸில் இருக்குது.
இந்த கரெக்ஷன் ஃபேஸ்லேருந்து எப்போ வந்து திரும்புதோ அப்போ அதுக்கப்புறமா வந்து ரொம்ப லாங் டேர்மாக பையஸ் கண்ட்ரோல்லே தான் இருக்கும் மார்க்கெட். சரியா? சரி, பார்ப்போம். அடுத்தடுத்து வந்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தினமும் நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸில் வந்துட்டு என்ன மாதிரி நம்மளுக்கான வாய்ப்புகளை இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ஸில் என்ன பார்த்தீங்களோ அதே தான். நம்ம பூமாலை இல்லைனா என்ட்ரி எட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதான்னு வந்து பார்த்துட்டு இருப்போம். ஆனால் இதில் வந்து என்ட்ரி எட் எக்ஸிட்னு எதுவும் வரல. இந்த மாதிரி வந்து ரிவர்சல் கேண்டில் வந்தது. அடுத்த கேண்டில் வந்து இந்த லெவல் வரைக்கும் வந்ததே ஒழிய நம்மளுக்கு எப்போவுமே வந்து போயிட்டு இப்படி வந்ததுன்னா நம்மளுக்கு செல்லுபடியாவது. இப்படி போயிட்டு இப்படி நல்லா இப்படி வரணும், பூமாலை மாதிரி போயிட்டு வரணும். அதான் என்ட்ரி எட் எக்ஸிட். நடக்கலை. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு தடவை கூட அவன் லோவை கட் பண்ணலை. ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆகுது, ஒரு க்ரீன் கேண்டில் வருது அப்படின்னா யூ வுட் ஹவ் ட்ரைட் திஸ். இப்படி தான் ட்ரை பண்ண முடியும், பொறுமையாக வெயிட் பண்ணி இருந்து. சரியா? இந்த மாதிரி நேரத்தில் அப்படி தான் ட்ரை பண்ண முடியும், வேறு வழியே இல்லை. சில நேரங்களில் உங்களுக்கான வாய்ப்புகளை வந்து தெளிவாக வந்து கொடுப்பான். இப்படி மேலே போயிருக்கிறான், இப்படி கீழே வரைக்கும் வந்துருக்கிறான், வந்து மேலே போயிருக்கிறான், கீழே வந்து மேலே போயிருக்கிறான், திரும்ப 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 இதே இடத்துலேருந்து வந்து மேலே போயிருக்குது. இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வந்து நடக்கும். ஒவ்வொரு நாள் வந்து இந்த மாதிரி வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். தொடர்ந்து மேலே போயிருக்கு. ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணவே இல்லை, ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி புது 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 ஹை வச்சுட்டு மேலே போயிட்டே இருக்கு. ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்க்கணும், அது எல்லாத்தையும் கன்சியூம் பண்ணணும். கன்சியூம் பண்ணிங்கன்னா தான் உங்களால் சரியாக வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்க முடியும். நீங்கள் சரியாக ட்ரேட்ஸ் எடுக்கலைன்னா கூட நீங்கள் தப்பாக ஒரு ட்ரேடு வந்து பண்ணிடுறீங்கன்னா இதில் ஏதோ தப்பு மாதிரி தெரியுதேன்னு உங்களுக்கு உடனே கண்டுபிடிச்சிடுவீங்க, இம்மிடியேட்டாக கண்டுபிடிச்சிடுவீங்க. கால் ஆப்ஷனில் நீங்கள் அந்த மாதிரி வந்து மேலே வந்து போகிறதுக்கான ட்ரெண்ட் லைன் போட்டீங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷனில் கீழே ட்ரெண்ட் லைனே எப்போல்லாம் டச் பண்ணதோ அப்போல்லாம் வந்து கீழே போயிருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஐயை அவன் எக்காரணத்தை கொண்டும் கட் பண்ணவே இல்லை, தொடர்ந்து வந்து கீழே போயிட்டே இருக்குது ப்ரைஸ். அப்போ இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்குது. இதையும் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டையும் சும்மா இப்படி கனெக்ட் பண்ணி விட்டீங்கன்னு வைங்களேன், மேட்ச் ஆகுதா? அதனால தான் லைன்ஸ் உங்களை வந்து போட சொல்லுவேன். ஸோ இதனால் நம்மளுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா சின்ன மூவ்மெண்ட்டு தான் வந்து நடந்துருக்குது. நிஃப்டி பெரும்பாலும் சின்னதாக தான் மூவ் ஆகும் இந்த மாதிரி இடத்துலலாம். அதாவது டுவர்ட்ஸ் க்ளோஸ் வந்து இப்படி தான் நடக்கும். இருந்தாலும் சொல்கிறேன், அந்த லைனோட பவரை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரே இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்ததுன்னா எப்படி வந்து போகுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு. இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை தான். நீங்கள் இல்லை, நானும் வந்து ட்ரை தான். இந்த லெவலுக்கு வரும்போது வந்து எடுக்கிறோம். மேலே போச்சுன்னா ஃபஸ்ட்டு புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு புல் பேக்கை தாண்டணும். தாண்டினா இங்கே போயிடுவான். தாண்டல அப்படின்னா கண்டிப்பாக கீழே தான் வருவோம். ஸோ இது எல்லாமே பார்த்து 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 அனுபவத்தில் வந்து கற்றுக்குங்க. அதே சமயத்தில் பேங்க் நிஃப்டி என்ன பேசியிருந்தோம்? பேங்க் நிஃப்டி வந்து ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது ரிஜெக்ஷன் ஆகுது. இந்த இடத்துல ரொம்ப அதிக டைம் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. சும்மா ஜென்ரலாக பார்த்தோன்னா இது வந்து எப்படியோ கீழே வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கீழேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கான். கடைசி வரைக்கும் வந்து அவனால் கட் பண்ண முடியல. 4-5 தடவை ட்ரை பண்ணதுக்கப்புறமா என்ன இருக்குது, இங்கே ஹை இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே இருக்குது, அடுத்த ஹை இங்கே தான் இருக்குதுன்னு நேற்று பதிவில் வந்து பேசணும். இந்த லோ அடுத்த லோ இங்கே இருக்குது, அடுத்த லோ வந்து கீழே வைக்க வாய்ப்பு. ஒன்று ஈக்குவல் லெவலில் இருந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா புது லெவலில் வச்சுட்டு மேலே போவான். இங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறான், புதுசாக வந்து ஒரு லெவல் வந்து வச்சுருக்கிறான். வச்சதுக்கப்புறமா என்ன இருக்குது, ப்ரைஸு மேலே போயிருக்கு. புது லெவலு மேலே போயிருக்கு, புது லெவலு மேலே போயிருக்கு, புது லெவலு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். என்ன நடந்துகிட்டே இருக்குது, ஏற்கனவே என்ன நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். கான்ஃபிடென்ட்டாகவும் ட்ரேட் பண்ணலாம். ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை, ஒரே இடத்துலையே நீ வந்து ட்ரேட் ஆன மாதிரி ஆகிடுச்சு பேங்க் நிஃப்டி. சும்மா சிம்பிளாக வந்து இந்த ஹையை வந்து அவனால் கட் பண்ண முடியல. இந்த லோக்கு அதுக்கப்புறமா ப்ரைஸ் வரவே இல்லை. இங்கே இப்படி வந்து ட்ரெண்டை இப்படி வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போயிருக்குது. அப்போ கீழே வந்து மேலே போயிருக்கு, கீழே வந்து மேலே போக ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஒரே இடத்துல ரிஜெக்ட் ஆகுது, கொஞ்சமாக ட்ரெண்ட் ஆகிருக்கு. தொடர்ந்து பீரிஷாக வந்து புல்லிஷாக வந்தது, மேலே போயிடுச்சு. தொடர்ந்து பீரிஷாக வந்தது, புல்லிஷாக மாறிச்சு, ஆனால் மேலே போகலை. இதே இடத்துல அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் மேலே போச்சு.
பியரிஷ்னஸ்ஸு புல்லிஷ்னஸ் வந்தது, 15 நிமிஷமாக இந்த இடத்துல நின்றுச்சு ப்ரைஸு, இங்கேருந்து மேலே போயிடுச்சு. ஸோ இந்த விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம வந்து நிறைய முறை வந்து பார்த்துருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது பிகினர்ஸ் கைட் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சும். அதே சமயத்தில் ஒரு சின்ன வேரியேஷன் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள். இது வந்து 48,600 எங்கே இருந்தது ப்ரைஸு, 47,800 இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகுது. 47,800 48,100 வரைக்கும் போச்சு ப்ரைஸ். இது நான் வந்து உங்களுக்கு காட்டுறது எங்கே, 48,600. அதே சமயத்தில் 47,800 600 கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அதே தான் நடக்குது. கடந்த ஒரு 20 நாளாக என்ன பண்ணுறான், ஒரே இடத்துல சப்போர்ட் எடுத்துருக்கான். புட் ஆப்ஷன் ஃபுல்லாகவே அப்படி தான் நடந்துருக்குது. 1000 புள்ளி மேலே கீழேயும் எடுத்துக்கிட்டாலும் அப்படி தான் நடந்துருக்கு. இங்கே வரும்போதெல்லாம் மேலே போயிருக்கு, இங்கே வரும்போதெல்லாம் மேலே, இங்கே வரும்போதெல்லாம் மேலே. இன்றைக்கும் இங்கேருந்து மேலே தான் போச்சு. நேற்று பதிவில் சும்மா வந்து பேசிகிட்டு இருந்து வேகமாக இங்கே வரைக்கும் வந்தது, மேலே போச்சுன்னா எங்கே வரைக்கும் போகும், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் போகும்னு பேசினோம். எக்ஸாக்டாக அங்கே தான் போயிருக்கு. இன்ஃபேக்ட் அது வந்து நம்ம 48,600 பேசணும்னு நினைக்கிறேன். 48,600 பேசினோம், எக்ஸாக்டாக போயிட்டான். நேற்று இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ட்ரெண்டு வந்து ஆச்சு. இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி இந்த மாதிரி மேலே போச்சு. இதுக்கு மேலே போய் க்ளோஸ் வைக்கணும்னு பார்த்தோம். அடுத்த லெவல் வந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே போய் ஓப்பனாக மேலே போயிட்டான். என்ன பண்ணியிருக்கிறான், 20 நாளாக இதை பண்ணிட்டு இருக்கிறான். 20 டேஸாக இங்கே வந்தால் மேலே போயிடுறான். ஸோ நம்மக்கிட்ட தான் இருக்குது. நம்ம தான் வந்து இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம். இது எல்லாமே வந்து பார்க்கணும். சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். கீழே வந்துட்டு இருக்கானா, கீழே அவன் பாட்டுக்கு வந்துட்டு போகிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுக்குமா, தைரியமாக எடுத்துருங்கன்றேன். என்ன பண்ணுவான், ஒரே ஒரு ஆப்ஷன், 2 ஆப்ஷன் தான். ஒன்று உங்களுக்கு சாதகமாக போகும், இல்லைனா உங்களுக்கு எதிராக போகும். உங்களுக்கு எதிராக போச்சுன்னா அந்த கேண்டல்லே வெளியே வந்துடுங்க. அதுக்கு ஒரு ரூல்ஸ் வச்சுக்கோங்க. என்ன ரூல்ஸு, 500 கீழே வந்ததுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் விடலாம், ஒரு 15 புள்ளி வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை புள்ளியோ அத்தனை புள்ளி, 20 இருக்கலாம், இல்லை 10 இருக்கலாம். ஆனால் அதை காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணாது. உங்களுக்குன்னு ஒரு ரூலை ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை காம்ப்ரமைஸ் மட்டும் பண்ணிடாது. 10னா 10 தான், 11ன்னு வந்தால் கூட க்ளோஸ் பண்ணிடுங்க. மறுபடியும் க்ரீன் வந்தால் மறுபடியும் எடுத்துக்கலாம் நம்ம, இல்லை மறுபடியும் சான்ஸ் வந்ததுன்னா மறுபடியும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். மறுபடியும் 490 எங்கே வரைக்கும் போச்சு, 580 வரைக்கும் போச்சு. எப்படி வந்திருக்கிறான், படிக்கட்டில் இறங்கி தான் வந்திருக்கிறான். திரும்ப இங்கேயும் வந்து படிக்கட்டில் இறங்கி தான் வந்திருக்குது. இங்கே வேணால் ஒரே அடியாக வந்து மேலே போயிடுச்சு ப்ரைஸ். இதெல்லாம் ட்ரை பண்ணவா, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வந்து வந்திருக்குது சப்போர்ட்டுக்கு, இப்படி வந்து மேலே போயிட்டு இப்படி கீழே வந்திருக்குது, மேலே போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்தால் நான் வந்து ட்ரை பண்ணவா, தாராளமாக ட்ரை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ட்ரை பண்ணவா, மறுபடியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த இடத்துக்கு கீழே போய் க்ளோஸ் ஆச்சுன்னா எக்ஸிட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதானே. அந்த கேண்டல்லே எக்ஸிட் பண்ணிடணும். வெயிட் பண்ணுறேன், அடுத்த சப்போர்ட் வந்துருச்சு, இங்கிருந்து மேலே போயிடுவான், அப்புறம் இதையும் பிரேக் பண்ணி கீழே வருவான். இன்னொரு சப்போர்ட் வரைஞ்சி வச்சுருப்பீங்க, அங்கிருந்து மேலே போவான், அப்புறம் இன்னொரு சப்போர்ட் அங்கிருந்து மேலே போவான். நீங்கள் வரைய அவன் கீழே போய்கிட்டே இருப்பான். சரி, இதுக்கு மேலே தாங்காதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் லாஸை புக் பண்ணுவீங்க, இங்கேருந்து மேலே போயிடுவான். அதுவும் அன்னைக்கே போவோம். கடுப்பு எத்துறாது இல்லாட அப்படிங்கிற மாதிரி நடக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். அவசரமாக ட்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. 9 மணிக்கே ட்ரேட் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் அடுத்த 3:30 வரைக்கும் என்ன பண்ண போகிறீங்க. பொறுமை, நிதானம், சரியா. அதே நேரத்தில் கால் ஆப்ஷனில் என்ன நடந்துருக்குது, புட் ஆப்ஷனில் கீழே சப்போர்ட்டு, கால் ஆப்ஷனில் மேலே ரெசிஸ்டன்ஸ், அவ்வளோதான். இங்கே வந்து மேலே ட்ரெண்ட் ஆச்சு, இதில் வந்து கீழே இப்படி வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு. பெரிய மூமெண்ட் இல்லைனாலும் ஆஸ் பர் ரூல் தான் வந்து இன்றைக்கி வந்து மூவ் ஆகிருக்குது ப்ரைஸு. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நிஃப்டி வந்து அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்லேருந்து மேலே போயிருக்குது. அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் வந்து ஒரு புதுசாக லோ வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வந்து பார்த்தோம். அது மாதிரி புதுசாக லோ வச்சுட்டு போயிட்டான். ஒரு ட்ரெண்ட் லைன் ஒன்று வந்து வரைஞ்சி வச்சுருக்குறோம், வந்து எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன்லேயும் போயிட்டு இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து மேலே போய் எங்கேயாச்சும் மேலே இது திரும்பிட்டான்னு வச்சுக்கோங்களாம், இங்கே எப்படி வந்து தொடர்ந்து ஒரு 20-25 நாளாக இப்படி கீழே வந்துட்டு இருக்குது. ஒன்ஸ் இப்படி திரும்பினான்னு வைங்களேன், அடுத்த 25 நாள் இப்படி தான் போகும் ப்ரைஸ். நியூஸ்லாம் என்ன நியூஸ் வேணாலும் வந்துட்டு போகுது. அதனால தான் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், யூஎஸ்லேயே அதான் நடக்குது, அங்கேயே அப்படி தான் சொல்கிறாங்க எல்லா நியூஸுமே.
மார்க்கெட்டெல்லாம் கீழே விழுது. ட்ரம்ப்புக்கிட்டே போய் கேள்வியே கேட்குறாங்க. மார்க்கெட்டெல்லாம் வந்து விழுது. அதனால தான் நீங்கள் வந்து கனடாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இம்போஸ் பண்ண அந்த இதை வந்து தள்ளி வச்சுருக்கீங்களா, சாரி மெக்சிகோவுக்கும் தள்ளி வச்சுருக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதை பற்றிலாம் நான் கவலையே படலன்ட்டார். ஸோ நியூஸ் வந்து பிரச்சனை இல்லை, நல்லா மனசில் வந்து வச்சுங்க. யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, நீங்கள் பார்த்துங்க, தெரிஞ்சுங்க, நியூஸை தெரிஞ்சுங்க. தெரிஞ்சிக்கவே வேணான்னு சொல்ல, தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அதனால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிறேன். சார்ட்டை பாருங்கள், நீங்கள் பாட்டு ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஹையர் ஹை பண்ணுறானா லோயர் லோ பண்ணுறானான்னு பார்த்தா போதும். ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணானா கீழே போயிடும். ஸ்ட்ராங்காக இவன் மேலே போல திரும்ப வந்து கீழே வந்தானா கண்டிப்பாக கீழே வருவான். இந்த ஈக்குவல் லெவலில் மறுபடியும் நிற்க மாட்டான். ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் போனால் கூட நல்லா வந்து மறுபடியும் வந்து கீழே தான் வரும். ஏன் ட்ரெண்டு வந்து செல்லில் இருக்கும். ட்ரெண்டு செல்லில் இருக்கும்போது செல் அப்படின்னு ஒரு சின்ன ஃபயர் தான், பற்ற வச்சா போதும், பரபரன்னு கீழே போயிடும். மேலே வர்றது தான் கஷ்டம். 3 நாள் 4 நாள் மேலே வந்தானா ஒரே நாளில் கீழே போயிடுவான். சரியா? சரி, ஓகே, ரைட்டு. மிட் கேப் நிஃப்டியும் ட்ரெண்டு தான். இந்த ட்ரெண்டுக்கு வரும்போது கீழே போகிறான். மொதல் தடவை எவ்வளோ லோ, அடுத்த தடவை எவ்வளோ லோ. இப்போ இந்த தடவை வந்து புல் பேக் போயிட்டு வந்துட்டு இருக்குது. இது புல் பேக்கோட இருக்கலாம். திரும்ப வந்து கீழே இப்படி வந்தானா எங்கே வருவான்? ஈக்குவலாக கண்டிப்பாக வர. இந்த லெவலை கட் பண்ணானா இங்கே கண்டிப்பாக வந்து நின்றுவான். இங்கே வர்றானா இல்லை புது லோ வைக்கிறானான்னு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் இங்கே, அடுத்த டைம் இங்கே, அடுத்த டைம் இங்கே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈக்குவல் லெவல்லேருந்தே மேலே திரும்பிட்டு ஹையர் ஹை பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம், கட்டாயமாக இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணிடுவான். அதே மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ கீழே வரானோ ட்ரெண்ட் லைன் வில் ஆக்ட் அஸ் அ மேக்னெட். கண்டிப்பாக அங்கே போயிடுவோம். கீழே வந்து திரும்புகிற வரைக்கும் தான். திரும்பினானா இங்கே போயிடுவான். இப்போ கீழே வந்துக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா, திரும்புகிற வரைக்கும் தான். இது திரும்பிட்டானா அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்படி மேலே போய் இப்படி கீழே வந்துட்டானா இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது. இது வரைக்கும் வரலாம், இதை கட் பண்ணானா கீழே போயிடும். ஸோ இது வரைக்கும் வந்திருக்கிறான், இது கீழே போகக்கூடாது, புது லோ வைக்கக்கூடாது. புது லோ வச்சுட்டான், சரி ஓகே வெயிட் பண்ணுறீங்க. மேலே போயிட்டு கீழே வந்தான், லோ வைக்கல. மேலே போயிட்டு கீழே வந்தான், லோ வைக்கல. மேலே போயிட்டான். இங்கேயும் அதே தான் நடந்திருக்குது. இங்கே வரைக்கும் வந்தான், அடுத்து இன்னொரு லோ வச்சான், மேலே போயிட்டு கீழே வரும்போது வரல. மேலே இருந்து ஒரே கேண்டில் தான் கீழே வரைக்கும் வந்து வரல. அடுத்த தடவை இங்கேயே வரல, அடுத்த தடவை வந்து ட்ரெண்ட் லைனுக்கே போயிட்டான். ஸோ இந்த பேட்டர்னை தான் நீங்கள் அப்சர்வ் பண்ணணும். பேட்டர்னை அப்சர்வ் பண்ணோம், அப்படியே அதை வந்து மைன்யூட்டாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். இது ஒரு சரியாக வந்து நம்ம இதை அணுகாதனால தான் நம்ம வந்து இதில் வந்து நிறைய வந்து ஃபெயிலியர்ஸ் வந்து வருதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். நம்ம சரியாக வந்து இதை வந்து அணுகலை. இதுன்னு இல்லை, வாழ்க்கையில் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். யாரோ ஒருத்தர் மட்டும் சிறந்து விளங்குறதுக்கு என்ன காரணம்னா அவங்க சரியாக அந்த இதை வந்து அணுகுறாங்க. அதுக்காக நிறைய டெடிக்கேஷன். நைட்டு மணி இப்போ 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் வெயிட் பண்ணி இருந்து அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் காலையில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு திரும்பவும் வந்து வேலை பார்க்க, அந்த அளவுக்கு கடின உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக சாதிக்கும். ஃபின் நிஃப்டியில் என்ன நடந்துட்டு இருக்குது? இங்கே வரும்போதெல்லாம் சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துக்கு வராமலேயே இன்னைக்கு வந்து வந்தது கீழே தான் வந்துட்டு இந்த இடத்துக்கு கொஞ்சம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து வெளியில் வந்து போயிடுச்சு ப்ரைஸ். எங்கே வரைக்கும் போயிருக்குது? எப்படி வந்து ஆரம்பித்து எப்படி போயிருக்கான் பார்த்தீங்களா? ஒரே டே மேலே போயிருக்கான் ஃபின் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் கூட இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க முடியல. இங்கேயே நின்றுக்குது ப்ரைஸ். ஆனால் ஃபின் நிஃப்டியில் என்ன இருக்குது? கடன்னு மேலே போயிட்டான். எங்கே போயிருக்கிறான்? ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கே போயிட்டான். ஏற்கனவே இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, ரெசிஸ்ட் ஆகிருக்கு. ரெசிஸ்ட்டு இந்த தடவையும் அந்த இடத்துலையே போயிட்டு தான் ஒரு சின்னதாக ரிஜெக்ஷன் வந்து நடந்துருக்குது. என்ன பண்ணக்கூடாதாம இந்த லெவலை கட் பண்ணக்கூடாது, மார்க் பண்ணி வச்சுங்க, அவ்வளோதான். இந்த லெவலை கட் பண்ணான்னா கண்டிப்பாக வந்து மறுபடியும் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ஒரு சின்ன புல் பேக்லேருந்து இது இப்படி வந்து கட் பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவான்? இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு சின்ன ஹேர்டல் இருக்க தான் செய்யும். அதுக்கப்புறமா ஒரே அடியாக ஃபின் நிஃப்டி வந்து அடுத்த டார்கெட்டுக்கே போகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ரொம்ப நாளாக டைட்டாக வந்து போயிட்டு இருந்தது. நேற்றுக்கு நல்லா ஃப்ரீயாக கீழே வரைக்கும் வந்தான். அதே மாதிரி இன்றைக்கி நல்லா ஃப்ரீயாக வந்து மேலே வரைக்கும் வந்து போயிடுச்சு ப்ரைஸ். கொஞ்சம் அந்த இறுக்கம் வந்து தளர்ந்துருக்குது.
இனி வந்து பையர்ஸுடைய ராஜ்யமாக தான் இருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். பார்ப்போம் நாளைக்கு வந்து எப்படி மார்க்கெட்டு ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வந்து இந்த பதிவை வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.